ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு கப் அரிசி மாவு வச்சு நல்லா மொறு மொறுன்னு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டீ போடுற நேரத்துக்குள்ளே இது செஞ்சிடலாம். நல்ல வடை கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள். உள்ளே எல்லாம் மெதுவடை மாதிரியே இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, ஒரு கப் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கப் மோர் சேர்த்திக்கோங்க. மோர் புளிக்காத மோராக இருக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அடித்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மோர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு கலந்துகிட்டே இருக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கணும், அதனால் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி சாப்பிட்டா அரிசி மாவு மோரில் வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. அடுப்பை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பில், மல்லி இலை கொஞ்சம் நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம், மிளகு சேர்த்தும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சுங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒரு உருண்டையாக பிடிச்சி தட்டி பார்த்திங்கன்னா வடை சேஃப் வந்துடும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம எல்லாம் பிணைஞ்சு வச்சாச்சு. நம்ம கொஞ்சமாக கையில் ஆயிலோ இல்லை தண்ணி கூட தொட்டுக்கலாம். தொட்டு நம்ம மெதுவடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. லேசாக பரப்பி விட்டிங்கன்னா போதும். சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு கப் மாவுக்கு எவ்வளோ வடைகள் வந்திருக்குன்னு பாருங்கள். 12 வடைக்கு பக்கம் வந்திருக்குது. நம்ம உளுந்த ஊற வைக்காமையே சட்டுன்னு ஒரு மெதுவடை இப்படி ஈஸியாக செய்யலாம், வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே. இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெங்காயத்தை போட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெய் மேலே எல்லாம் தெரிக்காது. இது ஒரு டிப்ஸுங்க. நம்ம தட்டி வச்ச வடைகளை போட்டு நல்லா பொன்னிறமாக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மெதுவடை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற தட்டி வச்சுருக்கிற வடைகளையும் போட்டு நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா வடைகளையும் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே மெதுவடை மாதிரியே இருக்குது. யாருமே சொல்ல மாட்டாங்க அரிசி மாவில் செஞ்சதுன்னு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.